அதிரடியாக கேப்டன்சி டாஸ்க் வந்திருக்குன்னு ஒரு வீடியோ போட்டேன். என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன ரீகேப் சொல்கிறேன். பிளாஸ்மா டிவியில் ஒரு ஒரு நம்பர் பிளேட் டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. அந்த நம்பர் பிளேட்டை இவங்க 2 பேரும், அதாவது சாச்சனாவும் ஜெஃப்ரியும் தேடி தரையில் எல்லா நம்பர் பிளேட்டை அப்படி அங்கங்கே குழப்பி போட்டிருப்பாங்க. அதுலேருந்து அந்த நம்பர் பிளேட்டை தேடி கண்டுபிடிச்சி சொல்லணும். ஸோ இது வந்து 10 ரவுண்டு நடக்கும். அந்த பிளாஸ்மாவில் நம்பர் தெரிகிற வரைக்கும் அதை பார்த்துட்டு பிளாஸ்மா டிவி ஆஃப் ஆனதுக்கப்புறம் தான் இவங்க நம்பர் பிளேட்டை தேட ஆரம்பிக்கணும். ஸோ இப்படி தான் 10 ரவுண்டில் யார் அதிக தடவை ஃபஸ்ட்டு கொண்டு வராங்களோ அவங்க தான் வின்னர்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஃபஸ்ட்டு 2 ரவுண்டு ஜெஃப்ரி வின் பண்ணிடுவாங்க. சௌந்தர்யா, ராயன், ஜாக்லின் 3 பேரும் ஜெஃப்ரிக்கு பயங்கரமாக கிளாப் பண்ணிட்டு இருப்பாங்க. மற்றவங்க எல்லாரும் சும்மா உட்காந்துருப்பாங்க. அடுத்த 2 ரவுண்ட் வந்து சாச்சனா வின் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த ரவுண்ட் யாருன்னா சாச்சனா வின் பண்ணி ஜெஃப்ரி வின் பண்ணுவாங்க. ஸோ 2 பேருக்கு ஈக்குவலாக 3 பாயிண்ட்ஸ் வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாச்சனா 2 எண்ணத்தை தொடர்ந்து வின் பண்ணிடுவாங்க. ஸோ சாச்சனாக்கு 5 பாயிண்ட்ஸ் வந்துடும். ஸோ கடைசி 2 ரவுண்டு தான் பாக்கி இருக்குது. சாச்சனா 5, ஜெஃப்ரி 3 பாயிண்ட்ஸுங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஜெஃப்ரி அந்த 2 பாயிண்ட்ஸையும் சூப்பராக எடுத்து வின் பண்ணிட்டாரு. வின் பண்ணி டை பிரேக்கர் ஆகிடுச்சு. ஸோ வந்து ஈக்குவலாக 5 பாயிண்ட்ஸ்னு சொன்னோடனே பிக் பாஸ் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நான் ஒரு டை பிரேக்கர் வைக்கிறேன். ஆனால் இந்த தடவை வந்து பிளாஸ்மா டிவியில் நம்பர் டிஸ்பிளே ஆகாது. நான் வந்து ரீட் பண்ணுவேன். 2 வாட்டி சொல்லுவேன். 2 வாட்டி நான் சொல்லி முடிச்ச அப்புறம் நீங்கள் தேட ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் நீங்கள் திரும்பிலாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி அந்த நம்பரை வாசிப்பார். வாசித்த உடனே போய் எடுப்பாங்க. போய் எடுக்க போகிறப்போ 2 பேரும் ஒரே நேரத்தில் ஃபைன் பண்ணுவாங்க. ஆனால் ஜெஃப்ரி பிடிச்சி இழுத்து கொண்டு போய் கொடுத்துருவாரு. பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அந்த கோவா கேங் மெம்பர்ஸ்லாம். ஏன்னா அவங்களோட ஃப்ரெண்டு ஜெஃப்ரிங்கிறதுனால. மற்றபடி எல்லாருமே ஈக்குவலாக கிளாப் பண்ணுவாங்க. ஸோ சாச்சனா இதில் வந்து செம்ம டஃப் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லணும். நான் கூட வந்துட்டு இது ஜெஃப்ரி பண்ணிடுவாரோ அப்படின்னு நான் நினச்சேன். பட் சாச்சனா வந்து செம்மையாக டஃப் கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் டை பிரேக்கர் வச்சு தான் வந்து ஜெஃப்ரி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேருமே நல்லா ப்ளே பண்ணாங்க. பிக் பாஸ் வந்து ஜெஃப்ரிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. இப்போ இனி பொறுத்திருந்தால் பார்க்கணும் ஜெஃப்ரியோட கேப்டன்சி எப்படி இருக்குன்னு. சாச்சனா அழுவாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியலை. அது நம்ம உங்களுக்கு பிக் பாஸில் லைவில் பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.